ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஆப்பில் வந்து ஒரு முக்கியமான அப்டேஷன் வந்து நடந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ புதுசாக நம்ம கிரியேட் பண்ணதான் என்னது, ஆல் இன் ஒன் கோர்ஸு. இந்த ஒரு கோர்ஸுக்குள்ளே எல்லா எக்ஸாமும் கவர் ஆகிற மாதிரி எல்லாமே கொண்டு வந்தாச்சு. ரயில்வே, எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, பேங்க்கு, எல்லா எக்ஸாமும் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரியே இந்த ஒரு கோர்ஸுக்குள்ளே கொண்டு வந்தாச்சு. அப்படி தானே? ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணியிருப்பாங்க இல்லையா ஸ்டூடெண்ட்ஸு, அதாவது ரயில்வே செலெக்ஷன் பேட்ச் தனியாக, என்டிபிசி, குரூப் டி, ஏஎல்பி தனியாக ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஆர்பிஎஃப் செலெக்ஷன் பேட்ச் தனியாக, ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் அண்ட் எஸ்ஐக்கு தனியாக ஜாயின் பண்ணியிருந்தாங்க. எஸ்எஸ்சியில் ஜிடி, சிஹெச்எஸ்எலுக்கு தனியாக ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருந்தீங்க நீங்கள். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு நாங்கள் வந்து மைக்ரேட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இந்த ப்ராசஸ் வந்து இன்னைக்கு தான் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வீடியோலையுமே நான் சொல்லிட்டு இருந்தேன், கண்டிப்பாக அந்த செலெக்ஷன் பேட்ச்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு வந்து நாங்கள் ஷிஃப்ட் பண்ணிடுவோம். எக்ஸ்ட்ரா ஃபீஸ் எதுவுமே பே பண்ணுற மாதிரி இருக்காது அப்படிங்கிறத நான் மெசேஜ்லையும் சொல்லியிருந்தேன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஒவ்வொரு வீடியோலையும் நான் யூடியூப்ல சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸையுமே ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு வந்து மூவ் பண்ணியாச்சு. எதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா, நான் பிப்ரவரியிலேருந்து உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ லைவ் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணும்போது எல்லாரும் ஒரே இடத்துல இருந்தீங்கன்னா தான் லைவ் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அந்த குரூப் சேட்டில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்து நீங்கள் வந்து டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணாதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையுமே ஒரே கோர்ஸுக்குள்ளே கொண்டு வந்தாச்சு. ஸோ இன்னும் யாராவது ரயில்வே பேட்ச்ல இருந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கோ, ஆர்பிஎஃப்ல இருந்த ஸ்டூடெண்ட்டுக்கோ, எஸ்எஸ்சி பேட்ச்ல இருந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கோ ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஓப்பன் ஆகலை அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ சொல்லுங்கள். 9043379345. ஓகே, ஸோ இந்த நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல்ரெடி இருந்த கோர்ஸ் எதுவும் ஓப்பன் ஆகாது. ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு உங்களை மூவ் பண்ணதுனால ஆல் இன் ஒன் கோர்ஸ் தான் ஓப்பன் ஆகும். இதில் எல்லாமே கவர் ஆகும். ஏற்கனவே நீங்கள் இருந்த கோர்ஸ்லேருந்து இதில் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் எல்லாமே இருக்கும். சப்போஸ் நீங்கள் எஸ்எஸ்சிக்கு ஜாயின் பண்ணியிருந்தீங்க, ரயில்வே படிக்கணும் அப்படின்னாலும் எஸ்எஸ்சி ரயில்வே கவர் ஆகும், பேங்கிங்கும் கவர் ஆகும். ஸோ லைவ் கிளாஸஸ் எல்லாமே ஒரே இடத்துல கவர் ஆகும். அதனால் இதில் இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இன்னும் உங்களுக்கு மூவ் ஆகலை, உங்களோட ஆப் ஓப்பன் பண்ணி பாருங்கள், இன்னும் மூவ் ஆகாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ சொல்லுங்கள். நம்ம ஆப்லேயும் நான் மெசேஜ் போட்டேன், நோட்டிஃபிகேஷனும் சென்ட் பண்ணிட்டேன். சப்போஸ் இன்னும் நீங்கள் ரிசீவ் பண்ணலை அப்படின்னா, நீங்கள் இன்னும் இந்த கோர்ஸுக்கு மூவ் ஆகலை அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ சொல்லிடுங்க. ஓகேவா? ஸோ கிளியராக புரிஞ்சிருச்சா? இதில் டவுட்ஸ் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதில் எல்லாமே கவர் பண்ணுவோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். லைவ் கிளாஸஸ் வந்து கண்டிப்பாக இனி பிப்ரவரியிலேருந்து டெய்லியுமே லைவ் கிளாஸஸ் இருக்க போது. அதனால் உங்களால் படிக்காமல் இருக்க முடியாது. இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக லைவ் கிளாஸ் வரும்போது லைவ் கிளாஸில் டீச் பண்ணுறது புரியலை, ஏன்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணுவாங்க லைவ் கிளாஸில், இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இது மேம், அந்த மாதிரி சால்வ் பண்ணும்போது நீங்கள் தெரியாமல் இருக்கும்போது உங்களுக்குள்ளே ஒரு இது வரும். ஸோ மற்றவங்க எல்லாருமே ஓரளவுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, நாம மட்டும் தான் இன்னும் படிக்காமல் இருக்கோம். ஸோ நாமளும் நல்லா படிக்கணும், நாளைக்கு நம்மள ஆன்சர் பண்ணணும், நம்மளோட வீக் ஏரியாஸ் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது வந்து வந்துடும். அதுக்காக தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையுமே மொத்தமாக உட்காந்து டெக்னிக்கல் டீம் வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு வந்து மாற்றி விட்டாங்க. ஓகேவா? ஸோ அதனால லைவ் கிளாஸ் வந்து எல்லாமே இருக்க போது. ஸோ ஒரே ஒரு டைம் மட்டும் செக் பண்ணிருங்க, ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு மூவ் ஆகிட்டீங்களா அப்படிங்கிறத. இது எல்லாமே ஆல்ரெடி செலெக்ஷன் பேட்ச்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு இப்போ புதுசாக வந்திருக்கீங்க. ஸோ இப்போ இருக்கிறது எல்லாமே எப்படி அக்சஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஆல் இன் ஒன் கோர்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. எப்பவும் போல் நம்ம செலெக்ஷன் பேட்ச்ல இருக்கிற மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தது ஒரு வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், எப்படி வந்து இந்த ஆப்பை யூஸ் பண்ணணும், இந்த கோர்ஸை எப்படி அக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஒரு 15 நிமிஷம் வீடியோ தான். இந்த 15 நிமிஷம் வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கண்டென்ட்டுக்குள்ளே போய் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ ரெண்டு இது ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ண வேண்டியது, ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு சேஞ்ச் ஆகிட்டீங்களா அப்படின்னு பாருங்கள். சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா ஃபோல்டர் ஓப்பன் பண்ணும்போது நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கான கண்டென்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத சுருக்கமாக இந்த ஒரு 15 நிமிஷம் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். எப்படி நம்ம ஆப்பை வந்து வெப்சைட்டில் வெப்பில் போய் எப்படி லாகின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலும் இந்த ஒரு வீடியோவில் நான் வந்து சொல்லியிருப்பேன். இந்த ஒரு வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா டவுட் இருந்துச்சு, எப்படி ஓப்பன் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, 9043379345. ஓகேவா? ஸோ அதை அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணீங்கனாலே உங்களுக்கே தெளிவாக புரியும். ஓகே, ஸோ இதுதான் முக்கியமான அப்டேஷன். ஸோ ஏன்னா இது எதுக்காக நான் இது தனியாக யூடியூப்லேயும் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன்னா, பிப்ரவரி 1லேருந்து பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் நோட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ஸோ அப்போது லைவ் கிளாஸ் வந்து இப்போது நீங்கள் ஜாயின் பண்ணலை அப்படின்னா லைவ் கிளாஸ் மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன், லைவ் கிளாஸ் மிஸ் பண்ணாலுமே அது ரெக்கார்டடாக ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் வந்து ஆட் ஆகியிருக்கும். ஓகே, ஸோ கிளியராக புரிஞ்சிருச்சா? ஓகே, ஸோ புதுசாக யாராவது ஒரு ஸ்டூடெண்ட் வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ப்ளே
ஸ்டோரில் போய் நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லேயே ஆப்போட லிங்க் கொடுத்துருப்பேன். டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் மட்டும் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஓவர் வியூவில் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பை நவ் ஆப்ஷன் இருக்கும். அந்த பை நவ் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நம்ம கோர்ஸோட ப்ரைஸ் வந்து 1499 தான். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1499 தான். ஸோ இந்த அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் கண்டென்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வீடியோ இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணணும், அதாவது இது வந்து எல்லா எக்ஸாமும் கவர் ஆகுது இல்லையா. இப்போ ரயில்வே ஸ்டூடெண்ட்னா எந்த ஃபோல்டர் பார்க்கணும், எஸ்எஸ்சி ஸ்டூடெண்ட்னா எதை பார்க்கணும் அப்படிங்கிறது இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்டென்ட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணணும். ஓகே, ஸோ ஓவர் வியூ, அதுக்கு அடுத்து இருக்கிறது கண்டென்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபோல்டராக இருக்கும். ஒவ்வொரு எக்ஸாமும் அதாவது எஸ்எஸ்சி தனியாக, ரயில்வே தனியாக, பேங்க் தனியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டாபிக் வைஸ் வீடியோஸ் இருக்கும், ரிவிஷன் கிளாஸஸ் இருக்கும், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், இதெல்லாம் நான் எப்போ பார்க்கணும் அப்படிங்கிறது முதற்கொண்டு அந்த 15 மினிட்ஸ் வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறமா ஃபைனலாக லைவ் கிளாஸ் வந்து இந்த இடத்துல தான் நீங்கள் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த லைவ் கிளாஸ்க்குள்ளே போனீங்கன்னா லைவ் கிளாஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஓகே, லைவ் கிளாஸ் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடிய கிளாஸஸ் எல்லாமே இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகிரும். நம்ம இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை, அதனால் இந்த இடம் வந்து இப்போதைக்கு பிளாங்காக தான் இருக்கும். February 1 இதுல வீடியோஸ் வந்து ஆட் ஆகும். இதுல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இந்த லைவ் கிளாஸ்ல. ஸோ நீங்க எந்தெந்த இடத்துல இருந்தாலும் இந்த லைவ் கிளாஸ்ல வந்து நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி இருக்கும். உங்களோட டவுட்ஸ் எல்லாமே இந்த லைவ் கிளாஸ்ல நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருச்சா? ஸோ இதுதான் முக்கியமான அப்டேஷன். ஸோ இதை புரிஞ்சு வச்சுக்கோங்க. நாம் எதை தேடிக்கிட்டு இருக்கோமோ அது நம்மளையும் தேடிட்டு தான் இருக்குது. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக நம்ம கைக்கு வந்து சேரும். நம்ம எதுக்காக இவ்வளோ தூரம் வந்து ஓடிட்டு இருக்கோமோ, கண்டிப்பாக இவ்வளோ நாளாக எஃபோர்ட் போட்டுட்டு இவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கோமோ, அது கண்டிப்பாக நம்ம கைக்கு வரும். நாம் அதை தேடிட்டு இருக்கும்போது இருக்க மாதிரி அது நம்மளையும் தேடும். ஓகேவா? ஸோ இப்போ அவதார் படம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டிராகனை வந்து அந்த ஹீரோ வந்து சூஸ் பண்ண போவான். அந்த டிராகன் அவனுக்கு எது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத எடுக்க போவான். அப்போ வந்து சொல்லுவான், அந்த ஹீரோயின் சொல்லுவான், அது வந்து ஒன்றை செலக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவான். அதே மாதிரி நம்ம படிச்சுட்டே இருப்போம், நம்மளோட ஜாபு நம்மளை செலக்ட் பண்ணும். ஸோ அதனால உங்களோட எண்ணங்களை வந்து நீங்கள் வந்து பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. இந்த யூனிவர்ஸ்க்கு உங்களோட எண்ணங்களை பாசிட்டிவாக அனுப்புங்க. என்னால் முடியும், நான் நினச்சது எனக்கு கிடைக்கும் அப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. டெய்லி எந்திரிச்சதுமே நான் வந்து ஒரு பேங்க்ல பிஓ ஆகிட்டேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வேல வரக்கூடிய ரயில்வே எக்ஸாம் நான் பாஸ் பண்ணிட்டேன், உங்களோட அந்த ரிசல்ட்டோட நாள் நான் என் ஃபேமிலியோட உட்காந்து ரிசல்ட் பார்க்கேன், இந்த இடத்துல எனக்கு ஒரு மெசேஜ் வருது, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான மெசேஜ் வருதுன்னு டெய்லி அதையே திருப்பி திருப்பி சொல்லுங்க. உங்களோட எண்ணங்கள் எல்லாமே இந்த யூனிவர்ஸ்க்கு அனுப்பப்படும். இந்த யூனிவர்ஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம வணங்கக்கூடிய இந்த கடவுள், ஒரு ஹிந்துவா இருந்தாலும் சரி, கிறிஸ்டினா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் சரி, நம்ம புத்த மதத்துல யாரை நாம ஃபாலோ பண்ணாலுமே சரி, ஸோ இந்த யூனிவர்ஸ் தான் நம்மளோட கடவுள். அதுக்கு வேற வேற பேர் நாம வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு இதுலையுமே ஒவ்வொரு மதத்துலையுமே அதை தான் சொல்றாங்க, நீங்க கேளுங்க, நான் கேளுங்கள் தரப்படும் சொல்றாங்க. ஸோ இறைவன் கிட்ட கையேந்துங்க, அவர் வந்து பொக்கிஷத்தை கூட மறைக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதனால எல்லாமே இந்த யூனிவர்ஸே அதான் சொல்லுது, எல்லா மதமும் அதை தான் சொல்லுது, நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட எண்ணங்கள் வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்தது. அதை வந்து இந்த யூனிவர்ஸ்க்கு அனுப்புங்க. நீங்கள் நல்ல எண்ணங்களை அனுப்புனீங்க அப்படின்னா அது நல்லதாக திருப்பி வரும். அதே இதை நீங்கள் ஒரு டிமோட்டிவேட் ஆகிட்டு எனக்கு எதுவுமே முடியாது, என்னால் முடியாது, இவ்வளோ காம்படிஷன் பண்ணுறாங்க, இவ்வளோ காம்படிஷனில் என்னால் முடியாது, எனக்கு கிளியர் பண்ணுறது கஷ்டம், எனக்கு எல்லாமே எனக்கு எல்லாமே நெகட்டிவாக தான் நடக்கும், அந்த மாதிரி என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் சரியில்லை, நான் ஃபினான்ஷியலாக ரொம்ப கஷ்டப்படுறேன், இந்த மாதிரி நம்ம டெய்லி நெகட்டிவாகவே யோசிச்சிட்டே இருந்தோம்னா திருப்பி அந்த நெகட்டிவ் தான் வரும். ஒரே ஒரு நாள் ஒரு பாசிட்டிவா யோசிச்சு பாருங்க, அந்த நாள் ஃபுல்லாவே பயங்கர பாசிட்டிவா அமையும். ஒரு நாள் காலையில எந்திரிச்சதும் இந்த நாள் வந்து எனக்கு ரொம்பவே சூப்பரா அமையும், கண்டிப்பா நான் நினைச்சது எல்லாமே இன்னைக்கே படிச்சிருவேன், நான் நினைச்சிட்டு இருக்கிறது, நான் எந்த லட்சியத்தை அடையணும்னு நினைக்கிறேனோ அது கூடிய சீக்கிரத்துல என் கைக்கு வந்துடும், அதுக்காக நான் வந்து டெய்லி கன்சிஸ்டண்டா எஃபோர்ட் போட்டுட்டு இருக்கேன், அது வந்து சீக்கிரமா வந்துடும். அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் மைண்ட்ல அந்த நாளை தொடங்குங்க. அந்த நாள் ஃபுல்லாவே ரொம்ப சூப்பரா அமையும். அதே மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கக்கூடியதும் நமக்கு கிடைச்சிரும். எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரும், நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ பாசிட்டிவாக இருங்க, நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையுமே தூர தூக்கி போடுங்க. நம்ம என்ன தேடிட்டு இருக்கோமோ அது நம்ம கைக்கு வந்து தீரவே செய்யும். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக வரும், நம்மளோட சக்ஸஸும் நமக்கு கண்டிப்பாக வரும். டெய்லி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் காலேஜ் படிக்கும்போது ஒரே ஒரு ஆசை இருந்துச்சு, அதாவது நான் ஒரு கோல்டு மெடல் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தேன், இன்ஜினியரிங் தான் படித்தேன். ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே நாங்கள் தூங்கும்போது பார்த்தீங்கன்னா
ஒரு தூங்கும்போது சரி, இல்லை மற்ற நேரம் சும்மா சில நேரம் கிளாஸ் கவனிக்காமல் ஒரு கனவு கண்டுட்டு இருப்போம் இல்லையா, பாடி மட்டும் அங்கே இருக்கும், நம்ம ஆன்மாலாம் எங்கேயோ சுற்றிட்டு இருக்கோம். அப்போ அந்த டைம் ஃபுல்லாகவே எனக்கு என்ன இருக்குன்னா, அந்த ஸ்டேஜில் ஏறி கோல்டு மெடல் வாங்குற மாதிரியே அந்த மாதிரி திங்க் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆனால் ஃபைனல் இயரில் நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. ஓவராலாக எல்லா 8 செம்மும் சேர்த்து என்னோட CGPA வந்து 8.36 வந்துச்சு. ஓவராலாக 83.6% வாங்கியிருந்தேன் இன்ஜினியரிங்கில். ஸோ CSE படிச்சிருந்தேன். ஓகே, ஸோ எனக்கு வந்து யூனிவர்சிட்டி ரேங்க் வந்துச்சு, 49th ரேங்க் வந்துச்சு யூனிவர்சிட்டியில். ஸோ கோல்டு மெடல் வந்து கொடுத்தாங்க. அது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் அந்த டைம்லலாம் சும்மா ஒரு யோசிச்சுட்டே இருப்பேன். ஸோ நம்மளும் கோல்டு மெடல் வாங்குவோம், அந்த மாதிரி இருக்கும், அந்த ஸ்டேஜில் ஏறி வாங்குவோன்ட்டு. ஸோ இப்போது நிறைய அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், அந்த இதெல்லாம் ஈர்ப்பு விதி அதெல்லாம் படிக்கும்போது ஸோ நம்ம எண்ணங்களுக்கு இவ்வளோ வலிமை இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த வாங்கின அன்னைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை எனக்கு கொடுப்பாங்களா அப்படின்ட்டு. எனக்கே அந்த கான்வெகேஷன் போயிருக்கும் போது தான் எனக்கு கோல்டு மெடல் உண்டுனே தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்காக நான் படிக்காமலும் இல்லை, படிச்சுட்டும் இருந்தேன். அதே மாதிரி தான் இப்போவும் டெய்லி நீங்கள் படிங்க. படிச்சுட்டு அந்த பாசிட்டிவ் தாட்டை மட்டும் விட்டுறாதீங்க. டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக படிச்சுட்டே இருக்கணும், அப்படியே படிச்சுட்டே இருக்கணும். அதே சமயம் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, நெகட்டிவ் தாட்டை உள்ளே அலோவ் பண்ணிடக்கூடாது. காம்படிஷன் ஹெவியாக இருக்குது, என்னால் படிக்க முடியாது, நெகட்டிவ் மார்க் இருக்குது, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது, அந்த மாதிரிலாம் எதுவும் நினைக்கக்கூடாது. இவ்வளோ பேர் பாஸ் பண்ணுறாங்க, நானும் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவேன், எனக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்குது, கண்டிப்பாக அந்த திறமையை வச்சு நான் என்ன நினைக்கிறேனோ அதை அடைஞ்சே தீருவேன் அப்படிங்கிறதுல படிங்க. கண்டிப்பாக உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நான் ஆப்பில் இன்னும் உங்களுக்கு அப்டேட் வரலை அப்படின்னா மறக்காமல் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம ஆப்பில் ஜாயின் பண்ணலை, ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவ் கிளாஸை மிஸ் பண்ணிடாதீங்க. பிப்ரவரியிலேருந்து லைவ் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஜாயின் பண்ணுறதை பற்றி எப்படி ஜாயின் பண்ணணும்னு தெரியலனாலும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா SSC GDயோட மார்க் டெஸ்ட்டு, GDக்கு பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில் வந்து எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 25 நாள் தான் நம்ம கையில் இருக்குது, ஒரு 20-24 நாள் தான் கையில் இருக்குது. இதுக்குள்ளே நாம் வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதனால் GDயோட மார்க் டெஸ்ட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா, GDயோட டெஸ்ட் பேட்ச் வேணும்னா, ஸோ இப்போ பாருங்கள், நான் முன்னாடி சொல்லும்போது 700 டெஸ்ட் தான் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் GDயில் நம்ம ஆப்பில். ஸோ டெக்னிக்கல் டீம் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. டோட்டலாக இப்போ 1073 டெஸ்ட் வந்து இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் டெஸ்ட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் இப்போ இருக்கக்கூடிய எக்ஸாம் பேட்டர்னில் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க, டாபிக் வைஸ் டெஸ்ட் எல்லாமே GDயோட டெஸ்ட் பேட்சில் இருக்குது. ஸோ டெஸ்ட் பேட்சோட ப்ரைஸ் வந்து வெறும் 199 தான். நீங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணனாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டெஸ்ட் பேட்சோட ப்ரைஸ் வந்து 199. ஓகேவா? ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணோம்னா பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா இன்னும் 24 நாள் இருக்குது. இதுக்குள்ளே நீங்கள் டெஸ்ட் போட்டு பார்த்தா தான் ரியல் எக்ஸாம் போய் எப்படி அதை ஃபேஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ டெஸ்ட் போட்டு அதை அனலைஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ GDயோட டெஸ்ட் பேட்ச் வேணும்னாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணிவிட்டு கண்டென்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மார்க் டெஸ்ட் எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து டாபிக் வைஸ் டெஸ்ட்டு, செக்ஷனல் டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட்டு எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஓகே, ஸோ டெஸ்ட் பேட்ச், ஆல் இன் ஒன் கோர்ஸு நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு தெரியல அப்படின்னா நான் சொன்ன வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ லக்ஷ்மி மேக்ஸ் டீம்லேருந்து உங்களுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க 904333799345. ஓகேவா? ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்குனாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஸோ 2024 ஃபுல்லாகவே ரயில்வே அண்ட் SSC எக்ஸாம்ஸ் இருக்க போது. ஸோ இன்னும் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவோம் நாம. ஓகேவா? நமக்குள்ள பாசிட்டிவ் தாட் வந்தாலே நம்ம கிளியர் பண்ணிடுவோம். ஏன்னா யோசிச்சு பாருங்க, ஒரு 18 வயசுல நீங்க எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க, இல்லை ஒரு 20 வயசு உங்களுக்கு ஆகுது. இந்த 18லேருந்து 20 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பொண்ணுங்களா இருக்கட்டும், பசங்களா இருக்கட்டும், மற்றவங்கலாம் எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. அந்த பொண்ணுங்க பசங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? ஸோ ஃப்ராங்காக சொல்ல போனால் எல்லாருக்குமே இந்த ஒரு லவ் பண்ணிட்டு அந்த மாதிரி, அதை நான் தப்புன்னு சொல்ல வரல, அது கரெக்டுன்னு நான் சொல்ல வரல. என்ன சொல்கிறேன்னா, அந்த மாதிரி ஒரு சைடில் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் எதை லவ் பண்ணுறீங்க? உங்களோட ஜாபை லவ் பண்ண போகிறீங்க, நீங்கள் உங்களோட ஸ்டடீஸை லவ் பண்ணுறீங்க, உங்களோட ஃப்யூச்சரை லவ் பண்ணுறீங்க. அதனால தான் எல்லாரும் ஒரு லேட் நைட்டில் உட்காந்து சேட் பண்ணிட்டோ, மொக்க போட்டோ அந்த மாதிரி இருப்பாங்க ஃபோனில். நாம் அந்த லேட் நைட்லேயும் ஒரு புக்கை வச்சுட்டோ, இல்லை நம்ம முன்னாடி ஒரு லேப்டாப்பை வச்சுட்டோ நாம் வந்து படிச்சுட்டு இருக்கோம். அப்போ அந்த 18லேருந்து 20 வயசு வரைக்கும் நம்மளோட ஆசைகள், எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், அந்த ஆசைகள் எல்லாமே அடக்கி வச்சு நம்மளோட ஃபியூச்சருக்காக நாம் வந்து கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால நீங்கள் உங்களை நினச்சி பெருமைப்படுங்க. அந்த 18லேருந்து 20 வயசு வரைக்கும், அந்த 25 வயசு, அந்த வயசில் நான் வந்து இப்படி இல்லை, அப்படி அந்த மாதிரி இல்லை, நான் என்னோட டைமை வேஸ்ட் பண்ணலை, என்னோட ஃபியூச்சருக்காக நான் உழைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு இது பண்ணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு
ஒரு 30 வயசு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 30 வயசுல எல்லாருக்குமே ஒரு இது வந்துரும். ஒரு பாதி வாழ்க்கை வாழ்ந்த மாரி அப்படிங்கிற மாரியே ஆயிரும். ஸோ அந்த ஏஜ்லயும் நாம ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமோ, ஒரு பேங்க் எக்ஸாமோ, ஒரு ரயில்வே எக்ஸாமோ நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்போ நம்மளோட ஃபியூச்சருக்காக நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். அப்படி நினைச்சு அதுவே நமக்கு பாதி சக்சஸ் தான். ஓகேவா? ஸோ இந்த வயசுல எல்லாரும் என்ன பண்ணுவாங்களோ அதையும் தாண்டி நம்ம பெருசா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுவே நமக்கு சக்சஸ் தான். ஸோ அதனால உங்களை பாசிட்டிவா வச்சுக்கோங்க. பாசிட்டிவா வச்சுட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ திருப்பியும் நம்ம வந்து அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஆப் டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா அதுக்கு ஒரு ஓடிபி வரும். ஓகே, ஸோ அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த கோர்ஸ் வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.